வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. என்ன மச்சான் ஒரே ஜாலி தான் பழைய போடா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. டாக்டர் சரவணன், நீங்கள் வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லை பாருங்க. வெக்கம் வடைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏய், இப்படிலாம் கிண்டல் பண்ணாத, அப்புறம் அவ்வளோதான். எவ்வளோதான் சார், கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? கேளுங்க கேளுங்க, இனிமேல் ஒன்றா கேட்பீங்க, நிறைய கேட்பீங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. டேய், திரும்ப திரும்ப கிண்டல் பண்ணாதாண்ணா. சரி சரி, மேலே சொல்லுங்கள். நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆச்சுல்ல, அங்கே ஹாலில் ஒன்று சொன்னாங்கல்ல. நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, ஹாலில் ஒன்று சொன்னாங்களா? என்னடா வளர்ற? நான் ஒன்றும் வளரல. நீ நினச்சி பாரு, நம்மளை எதுக்கு உள்ளே போக சொன்னாங்க? நம்மளை எதுக்கு உள்ளே போக சொன்னாங்க? அதுவா, பாயிண்ட் பிடிச்சிட்டேன். சுக்குமல்லி காஃபி தானே வந்துக்கிட்டே இருக்கு. அங்கே எல்லாரும் உன்னை காணன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. நீ எங்க என்னம்மா பண்ற? நான் வரமாட்டேன். வரமாட்டியா? என்னம்மா ஆச்சு? போங்க. நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நேற்று வரைக்கும் அஸ்வின் மாமா மாப்பிள்ளை அவரை கல்யாணம் பண்ணிக்கோ, நல்லா இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். நான் ஏதாவது சொன்னேன்னா நீ சொன்னன்றதுக்கு ஒத்துக்கிட்டேன்ல. சரி, இப்போ அதுக்கு என்ன? இப்போ திடீர்னு வேற யாரையோ மாப்பிள்ளைங்கிறேன். எல்லாம் என்னை பற்றி தெரிஞ்ச அஸ்வின் மாமாவே என்னை வேணான்னு சொல்லிடுச்சான். அப்படி தான் எல்லாரும் சொன்னாங்க. உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வேணான்னு சொன்னான்னு உனக்கு யார் சொன்னா? அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கு விவரம் பத்தலையா, நான் ஒழுங்காக குடும்பம் நடத்த மாட்டேன்னா, அதனால தான் நான் அஸ்வின் மாமா விட்டுட்டு போயிடுச்சுன்னு எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்டுட்டு போகிறாங்க. அவங்களாம் கிடக்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் அஸ்வின் விட்டுட்டு போல. அஸ்வினை போய் இப்போ பார்த்துட்டு தானே வரேன். என்ன சொல்லிச்சு மாமா? நான் மாமா கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிடு. மாமாவில் தான் என் அம்மா அடிச்சிருச்சு. என்னது, அம்மா ஒன்றும் அடிச்சிச்சா? ஆமாண்ணா, அடிச்சிச்சு தெரியுமா? ஏன் அடிச்சது? அதான் நான் சொன்னல, நான் வெகுலியாக இருக்கேனா, எனக்கு குடும்பம் நடத்த தெரியாதான், இந்த பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அஸ்வின் மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கல, அம்மாவே நான் அதுக்கு தான் அடிச்சது. இந்த அம்மாவை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எதை உங்ககிட்ட பேசணும், எதை உங்ககிட்ட பேசக்கூடாதுன்ற அறிவே கிடையாது. வர வர மூளை மங்கிடுச்சான்னு தெரியல. நான் அம்மாவை அப்புறமா பார்த்து பேசிக்கிறேன். இப்போ அண்ணன் சொல்கிறது கேளுடா. நான் கேட்க மாட்டேன்னா நீ இப்போ என் மேலே கோச்சுக்கிட்டாலும் சரி, நான் கேட்க மாட்டேன். மாப்பிள்ளை ஃபஸ்ட்டு யாருன்னு தெரியுமா உனக்கு? என்கிட்ட சொல்ல வேண்டாங்க யார் மாப்பிள்ளைன்னு. நான் கேட்கல. நான் மாப்பிள்ளைய பற்றி தெரிஞ்சுக்க விரும்பலப்பா. எனக்கு வேணாம் அண்ணா, எனக்கு கல்யாணம் வேணாண்ணா, விட்டுண்ணே. தங்கம், அண்ணன் சொல்கிறத கேளுடா. இந்த மாப்பிள்ளைய பற்றி கேட்டேன்னு வச்சுக்கா, உனக்கே பிடிக்கும். எனக்கு பிடிக்க வேணாம், என்னதான் யாருக்கும் பிடிக்கலல்ல. என் தங்கத்தை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? அண்ணன் சொல்கிறத கேளுடாம்மா. மாப்பிள்ளை யாருன்னு கேளலாம் அண்ணன்கிட்ட. நான் கேட்க மாட்டேன்னு, எனக்கு பிடிக்கல. சின்ன வயசுலேருந்து நம்ம கூட முன்னாடியே விளாண்ட அஸ்வின் மாமாவே என்னை பிடிக்கலன்றுச்சு. இதெல்லாம் யாரு என்னை திடீர்னு பிடிக்கிறதுக்கு? அதுவும் அம்மா அடித்தது எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? நான் இனிமேல் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அன்புமா, போனேன், என்னை யாருக்குமே பிடிக்கலையா. தங்கச்சியே குழந்தை கணக்காக தான் இருக்கிறா. ஆனால் அவர் இந்த பிள்ளைய தாய் ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறாரு. இவ போய் அவரை நல்லா பார்த்துப்பாளா? பார்த்துப்பா, எல்லாம் தெரிஞ்சு தானே அவர் கேட்குறாரு. கண்டிப்பாக அவரால் மட்டும்தான் நம்ம தங்கச்சியை தேற்ற முடியும், அவளை நல்ல நிலைமைக்கும் கொண்டு வர முடியும். அவளுக்கு எல்லாத்தையும் அவர் தான் புரிய வைப்பார் பக்குவமாக பேசி. எனக்கு அப்புறம் என் தங்கச்சி இன்ட்ரெஸ்டாக ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கு அப்படின்னா அது அவராக தான் இருக்கும். அதனால் அவர்கிட்ட பேசினா தங்கச்சிக்கு ஒரு தெளிவு வரும். இது வரைக்கும் ஊரில் எந்த ஆம்பளை பயல்கள்ட்டையும் பல்ல பேசுறது கிடையாது. ஒரு 3 நாளாக அவர்கிட்ட போய் பேசியிருக்கு அப்படின்னா அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். அவரை பார்த்தோன்னே அதுக்கு பேசணும்னு தோணியிருக்கு, அதனால தான் பேசியிருக்கா. பார்ப்போம் இதுக்கப்புறம் அவள் எப்படி இருக்க போகிறான்னு. நம்ம அழுத அவளும் உடச்சிருவா. நம்ம பொறுமையாக எடுத்து சொல்லுவோம். அன்பு, அண்ணன் சொன்னால் கேட்பல்ல சாமி? இப்போ நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நான் கல்யாணம் மட்டும் இனிமேல் பண்ணிக்கவே மாட்டேன். சரி, கல்யாணம் நீ சொல்கிறப்ப தான் நம்ம பண்ணுறோம். பொறுமையாகவே பண்ணிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அண்ணன் சொல்கிறத ஒரு வாட்டி கேளாம். சரி சொல்லு. நீ அழுதல்ல, அதனால நான் கேட்குறேன். என்னால் நீ அழுவக்கூடாது. நீயும் தான் அழுவக்கூடாது. அழுகாத, கண்ணத்தோட ஃபஸ்ட்டு. அப்புறம் அண்ணன் திருப்பி அழுவான். சரி சொல்லு, நான் கேட்குறேன்.
என் தங்கச்சின்னா என் தங்கச்சி தான். அண்ணன் சொல்லு அப்படி மதிப்பா. இப்போ நீ ஃபஸ்ட்டு சொல்லு. மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? சொல்லு. சொல்லு சொல்லு சொன்னீன்னா நான் எப்படி சொல்லுவேன்? உனக்கு எப்படி பிடிக்கும்? மாப்பிள்ளை யாருன்னு கேளு. யாரு சொல்லு. நம்ம ஊருக்கு புதுசாக வந்திருக்காருல ஒரு டாக்டரு, சரவணன். அவரு தான் மாப்பிள்ளை. டாக்டரா? ஆமாம், அவர் தான் மாப்பிள்ளை. அவர் எப்படி என்ன கல்யாணம் பண்ணிப்பாரு? அவருக்கு தானே தெரியாதுல்ல. நான் தெரியுமாமே, 3 நாளாக நீ அவர்கிட்ட பேசிட்டு இருந்தியா? ஆமாம், நான் உங்ககிட்ட மறைச்சிட்டேன். ஏன் பேசுன? நீ திட்டக்கூடாது என்ன. திட்ட மாட்டேன், சொல்லு. அவர் ஊருக்கு வந்தார்ல, அன்னைக்கு நான் இந்த மணி பையா லில்லி பிள்ளை கூடலாம் மாங்காய் பறிக்க போனேன்னா, அப்போ அவன் சூரியன் பட்ட மாங்காய் தான் வேணும்னு சொன்னான். அதை அடிக்கிறதுக்கு கல் எடுத்துகிட்டு வந்து அடித்தான். அடித்த கல் எங்கடா காணமேன்னு பார்த்தா டாக்டர் மண்டையை உடைச்சிருச்சு. என்னது, மண்டையை உடைச்சிட்டியா? ஆமாம், நீ திட்டாத என்ன. அப்புறமா நான் தாவணி கழிச்சு கட்டு போட்டுட்டு பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறமா அவர் சொன்னார், எனக்கு இந்த மாதிரி தலைவலிக்குது, எனக்கு தலைவலி எடுத்தால் நிற்காது அப்படின்னாரு. சரி, அப்புறம் நான் சுக்குமல்லி காப்பி போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். எப்போ கொடுத்த? அன்னைக்கு சாயந்தரமே கொடுத்தேன். அவர் வசந்த மாமாட்ட சொல்லுவாருன்னு பயந்துக்கிட்டு நம்ம சுக்குமல்லி காப்பி போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுப்போம், தலைவலிக்குது மண்டையை வேற உடச்சு விட்டோன்ட்டு நான் கொடுத்தேன். அப்புறம் நீ தான் சொன்னல ஃப்ரெண்டுக்கெலாம் பத்திரிக்கை வைக்கணும்னு. அதுக்கப்புறம் அந்த வாலியை வாங்க போனேன். அப்பயும் அவர் நல்லா பேசினார், சுக்குமல்லி காப்பி கொடுத்த வாலியை. சரி நல்லா தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு வந்துட்டேன். அப்புறம் நீ தான் நேற்று சொன்னல ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கணும் கல்யாணம்னா அப்படின்னு. இவர் தான் 2 நாளாக நல்லா பேசினார் என்கிட்ட. அதுவும் இல்லாமல் நீனும் டாக்டருக்கு பத்திரிக்கை வைக்க போகிறேன்னு சொன்னேன். நான் கூட ஏன்னா புதுசாக அவர் வந்திருக்காரு, அவருக்கு பத்திரிக்கை வைக்கணுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் நீ அவர் எல்லாரும் உசிரியும் காப்பாற்றுறவர், அவர் நம்ம ஊரில் ஒருத்தர் ஆகிட்டாரு, அவருக்கு நம்ம பத்திரிக்கை வைக்கணும்னு சொன்னேன். அவர் யாருன்னே உனக்கு தெரியாது, அப்போவே நீ பத்திரிக்கை வைக்கிறேன்னு அவருக்கு போனேன். நான் 2 நாளாக பேசி பழகிருக்கோம்ல, அவர் மண்டையெல்லாம் உடச்சிருக்கோம்ல. அதான் அந்த உரிமையில் நான் என் ஃப்ரெண்டுன்னு பத்திரிக்கை வைக்க போனேன். அவருக்கு கல்யாண பத்திரிக்கை வச்சியா? ஆமாண்ணே, அம்மா நேற்று சாயந்தரம் பால் பணியார சுட்டுச்சுல, அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அவருக்கு பத்திரிக்கையை வச்சுட்டு வந்தேன். அட கொடுமையே, அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு இந்த புள்ள பத்திரிக்கையை கொண்டு போய் கொடுக்கும்போது. இந்த புள்ளைய 2 நாளாக மனசில் சுமந்துட்டு உட்காந்துருக்கான் மனுஷன். அவனுக்கு போய் இது பால் பணியாரமும் பத்திரிக்கையும் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கு. இந்த புள்ள அந்த டாக்டர் மண்டையை உடைச்சிருக்கு, அதை பொருட்படுத்தலை. கல்யாண பத்திரிக்கையும் கொண்டு போய் வச்சிருக்கு. நம்ம தங்கச்சி மனசில் ஒன்றும் கிடையாது. ஆனால் இவ செஞ்ச இந்த வெகுளித்தனத்தெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த மனுஷனுக்கு நம்ம தங்கச்சியை பிடிச்சி போயிருக்கு. எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு, என் தங்கச்சியை அந்த மனுஷன் நல்லா பார்த்துப்பாரு. அதானே இவ்வளோதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்துட்டோமா, இப்போ கல்யாணம் நின்று போச்சு. ஆமாம், அவரையும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாரு. இவ பாஷையிலே சொன்னாதான் இவளுக்கு புரியும். அதான் தங்கச்சி, நீ 2 நாளாக சுக்குமல்லி காஃபிலாம் போட்டு கொடுத்தல்ல, பால் பணியாரெல்லாம் கொண்டு போய் கொடுத்தல்ல, அதுதான் அவருக்கு பிடிச்சி போச்சான். பால் பணியாரத்துக்காகலாமா என்ன கல்யாணம் பண்ணிப்பாங்க? ஐயோ, என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன்ப்ப. அவருக்கு அடிபட்டுச்சுல்ல, அப்போ நீ கட்டு போட்டியான். அப்புறம் அவர் தலைவலிக்குதுன்னாருல, அப்போ நீ காப்பி எடுத்துகிட்டு போய் கொடுத்தியான். அப்புறம் யாருன்னே தெரியாதுல்ல, அவருக்கு நீ பால் பணியாரெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கல்ல. அதுக்குத்தான் அவங்க வீட்டில் ஒருத்தவங்க இருந்தால் அவருக்கு எல்லாம் பார்த்து பார்த்து செய்வாங்கல்ல, அந்த மாதிரி அவருக்கு இதெல்லாம் வேணும்னு நீ பார்த்து பார்த்து செஞ்சியான். அந்த குணம் தான் உங்ககிட்ட அவருக்கு பிடிச்சி போச்சான். இதெல்லாம் பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்களாண்ணே? அட ஆமாம் தங்கச்சி, அவர் ஒன்றை ஆத்தா மாதிரி பார்க்குறாராம். ஆமாம், நீ அவருக்கு அம்மாவாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறாராம். அவரை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துப்பியா? அண்ணா, நீ எது சொல்லியிருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் அவர் என்ன ஆத்தா மாதிரி பார்க்குறாருன்னு சொன்னல, அதனால் அவரை நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பேன். அப்போ என் தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு சம்மதம், அப்படி தானே? ஆமாம் சம்மதம். ஆனால் நான் ஒன்று சொல்லட்டானே. சொல்லுமா. இந்த அஸ்வின் மாமாவுக்கு பால் பணியாரம், கருப்பட்டி பணியாரம், பால்கோவா, அப்புறம் பாயாசம், இதெல்லாம் நான் எத்தனை வாட்டி கொண்டு போய் கொடுத்துருக்கேண்ணே. அதுக்கே அருமை புரியல பாரு. இந்த டாக்டருக்கு ஒரே ஒரு நாள் சுக்குமல்லி காப்பியும் ஒரு நாள் பால் பணியாரமும் கொடுத்ததுக்கு என்ன ஆத்தா மாதிரி பார்க்குறாரு. இனிமேல் அவருக்கு நான் டெய்லி விதவிதமாக எல்லாம் செஞ்சு கொடுப்பேன். ஆத்தான்னு சொன்னார்ல, அம்மா நம்மளுக்கு என்னென்னலாம் செய்யுமோ அதெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். அப்போ என்ன ரொம்ப பிடிச்சிரும்ல. விளங்குச்சு, மனுஷன் என்ன பாடுபட போகிறானோ. கல்யாணத்தை சம்மதம் வாங்க புரிய வைக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. எனக்கும் பாவமாக தான் இருக்குது. ஆனால் வேறு வழியிலேயே என் தங்கச்சியை அவர் தான் நல்லா பார்த்துப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறேன், சரியா?
அது சரி. பால் பணியாரத்துக்காகலாம் என்ன பிடிச்சிருக்குன்ட்டாரு பாரு. எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. நீ ஒன்றும் வருத்தப்படாத, தலைவலி இல்லை. அதான் ஸ்பெஷல் காப்பியாக வந்துட்டு இருக்க என்னவோ. போடா, நீ கிண்டல் பண்ணுறேன்னா. ஊருக்கு வைத்தியம் பார்க்க வந்த, ஆனால் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். இனிமேல் ஒரே ஜாலி தான், ரொமான்ஸ் தான், லவ் தான். அதுவும் தேடி போய் டெய்லியும் ஆளை பார்க்கணுன்னுலாம் அவசியம் இல்லை. கல்யாணம் ஆக போகிற இந்த ஒரு வாரமும் பக்கத்து தெருவில் தான் இருக்கான், நினச்சா வந்து பார்த்துடலாம். ஆமல்ல, இனிமேல் ஒரே லவ் தான். ஐயோ, ஹாஸ்பிட்டல் பக்கம் வருவியா? இல்லை எமர்ஜென்சி கேஸ் கூட்டா மட்டும்தான் வருவியா? வருவேன்டா. எப்பா ரொம்ப பெரிய மனசு தான், வருவேன்றானே. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வரமாட்டேன். பாடுறா. ஆமாம், அதுக்கப்புறம் நாங்கள் ரொமான்ஸ் பண்ணுவோம்ல. அது சரி. ஏம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைய நல்லா பார்த்துப்பியா? திரும்பி திரும்பி கேட்குறேன்னு நீ எதுவும் கஷ்டப்படாத. ஆனால் அவரை பார்த்துப்பல்ல. அண்ணா நீ வேணா பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் அவருக்கு விதமாக சமைச்சு போட்டே பார்த்துக்கிறேன். அம்மா நம்ம அப்படி தானே பார்த்துக்குது, டெய்லி அழகாக சமைச்சு போடுது, நம்ம கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுக்குது. அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் அவருக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சு போட்டு நம்ம ஆத்த மாதிரி பார்த்துப்பேன். ஆத்த மாதிரி பார்த்துக்கிறதுனா உன் டிக்ஷனரியில் அதான் மீனிங்கும். என்னண்ணா? இல்லைடா, ஆத்த மாதிரி பார்த்துக்கிறதுனா அதையும் தாண்டி நிறைய இருக்கு. எனக்கு தெரியும், நீ சொல்லாத, நான் பார்த்துக்கிறேன். என்னத்தை பார்த்துக்க போறாளோ இந்த மனுஷன். மாப்பிள்ள அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வா வந்து காப்பி போட்டு கொடு. அவருக்கு சுக்குமல்லி காப்பி தான் பிடிக்கும், நான் போட்டு எடுத்துட்டு வரேன். நீ போ. ஆரம்பிச்சிட்டா, எங்கே போய் முடிய போதோ தெரியலையே. நீ போனே, நான் எடுத்துட்டு வரேன். சரி, சீக்கிரமா வா. ம் நம்மளை ஆத்த மாதிரி பார்க்குறேன்ட்டார்ல, அவருக்கு நிறைய சமைச்சு போடணும், நிறைய பலகாரம் சுட்டு தரணும், அப்புறம் அவர் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னாச்சான், கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளை எனக்கு தெரிஞ்சிருச்சுல, இந்த ஒரு வாரம் அவள் கூட நல்லா என்ஜாய் பண்ணணும், பேசணும், பழகணும், புரிஞ்சுக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறமும் நிறைய லவ் பண்ணணும், நிறைய ரொமான்ஸ் பண்ணணும், நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணும். கனவு காணுங்கள் சரவணன், ஆனால் இவ்வளோ பெரிய கனவு வேணாமே. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, நான் கனவு காணுவேன். பட் அதுக்கு அன்பழகி ரெடியாக இருக்கணுமே. பார்த்து மச்சான், யாரும் பார்த்துடாம. அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஏன் அன்பழகி நலுங்கு முடிஞ்சிருச்சோ? நலுங்கெல்லாம் முடியல. அப்புறம் காலையில முடிஞ்சிருக்குன்னாங்க. நாங்கள் வேற அமுதா கூட ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோம், அதான் சரின்னு லேட் ஆயிடுச்சு. கல்யாணத்தையும் நிறுத்தி விட்டாங்களே. யாஸ்வின், த்ரோட் ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்குது, ஹாட் வாட்டர் குடிச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே கிடைக்குமா? யார்கிட்ட கேட்குறது? மேடம்க்கு என்ன கல்யாணம் ஆகி மாறி வீட்டுக்கு வந்திருக்கோன்னு நினப்போ? மாறி வீட்டுக்கு வரல அஸ்வின், மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம். மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோமா? யாருக்குடி மாமியார்? நீ எனக்கு புருஷனா, உங்கள் அம்மா எனக்கு மாமியார் தானே. அப்போ இது உங்கள் அம்மா இருக்கிற வீடுனா இது எனக்கு மாமியார் வீடு தானே. ஒரு வாரமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் உங்ககிட்டேருந்து இன்னும் வரல. எதுக்கு நீ என்னை ஏமாத்தின? எதுக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குன? எதுக்கு என்ன தாலி கட்ட சொன்னேன்னு? நீ என் லவர், அதனால தாலி கட்ட சொன்னேன். அது நீ சொன்ன கதை, நீ எனக்கு வேற கதை சொல்லணும். ஒருத்தவங்களுக்கு ஒரு கதையாக சொல்ல முடியும், எல்லாருக்கும் ஒரே கதையை தான் சொல்ல முடியும். நீ என் லவர், என்னை ஏமாத்திட்ட, அதனால நான் உன்னை தாலி கட்ட சொன்னேன். எனக்கு சின்ன வயசுலேயே காது குத்தியாச்சு, நீ புதுசாக எதுவும் குத்த தேவையில்ல. நான் தான் சொல்கிறேன்ல அஸ்வின், நீ என் லவர், ஒருவேளை நீ மறந்துருப்ப. ஆமாம், நான் கஜினி சூர்யா பாரு, 15 நிமிஷத்துக்கு ஒரு காய் எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு. மரியாதையாக உண்மையை சொல்லு. நீ எத்தனை தடவை கேட்டாலும் அதான் உண்மை. நீ என் லவர், நீ என்னை ஏமாத்திட்ட, அதனால நீ என்ன கல்யாணம் பண்ணியிருக்க. ஐயோ, தலை வெடிக்குது. இதோட இதை 1,00,000 தடவை கேட்க போகிறேன் இந்த ஒரு வாரத்தில். நீ இன்னும் ஒரு வாரம் கேட்டாலும் இதே பதிலாக தான் நான் சொல்லுவேன். வேணாண்டி, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. அதை நீ சீண்டி பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அதோட விளைவு வேறு மாதிரி இருக்கும். இருந்துட்டு போட்டோம், எல்லாத்தையும் பார்த்துக்கிற முடிவில் தானே உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஓ அப்படியா? சரி, வெயிட் பண்ணிட்டே இரு, உனக்கு இதுக்கான பலனை நான் கொடுத்தே தீருவேன். உன்னை பார்க்க கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லையே. நீ என்னை ஏமாத்துறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏய் ஏய், திரும்ப திரும்ப அதையே சொல்லாதண்ணா. நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நான் முன்ன பின்ன உன் மூஞ்ச பார்த்தது கிடையாது. போய் சொல்லாத அஸ்வின், நீ என்ன இப்படி ஏமாத்திட்டு இப்படிலாம் பேசலாமா? ஏய், ஆகணும் ஒரு லிமிட்டுக்கு மேலே அழுவ ஆரம்பிச்சிடுற. அப்படியே நான் விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியோ? என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். நீ எத்தனை தடவை கேட்டாலும் என்னை ஏமாத்துறது உண்மைதான். ஒரு பொண்ணை இப்படி ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து கொடுமைப்படுத்துறதெல்லாம் நியாயமா? ஏய் ஏய், ஃபர்ஸ்ட் அழுகி நிப்பாட்டு. ஏற்கனவே ஊரில் அழுது அழுது சாதிச்சுட்டு வந்துட்டேன், இன்னும் இங்கே வந்து அழுதுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். என் வீட்டில் இருக்கிறவங்க என்ன கொன்னே போட்டுருவாங்க. இன்னும் நான் தான் தப்பு பண்ணேன். ஏற்கனவே யாருக்கும் நம்பிக்கை இல்லை இங்கே உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன்னு. இன்னும் நீ அழுதுகிட்டுலாம் போய் வித்த காமிச்சேன்னு வச்சுக்கோயேன், என்ன விட்டே துரத்திடுவாங்க. அப்படியா? அப்போ வா, போய் உங்கள் அப்பா அம்மா கிட்ட நியாயத்தை கேட்போம். இந்த மாதிரி உங்கள் பிள்ளை காதலிச்சாரு, என்னை ஏமாத்திட்டாரு, இப்போ நான் யாருன்னு கேட்குறாரு அப்படின்னு போய் சொல்லுவோம். வா.
ஒரு வெங்காயமாக கேட்க வேணாம். நான் போகிறேன், நீ உக்காந்துரு. இதை பற்றி பேசக்கூடாது அப்படி தானே? ஆமாம், பேசக்கூடாது. போய் தொலைகிறேன், நீயே உக்காந்துரு. கல்யாணம் நின்று போச்சா? நீ ஜாலியா இருக்க? கல்யாணம் நின்று போச்சு. எங்க அம்மா என்ன அடிச்சிருச்சு. நான் சோகமா தான் இருந்தேன். அப்புறமேட்டுக்கா ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? நம்பருக்கு புதுசாக வந்திருக்காருல டாக்டர், அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாராம். என்னது? அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாரா? அப்போ உங்க அஸ்வின் மாமா? அதுக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லை. நான் எவ்வளோ பலகாரம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கேன், எங்கள் அம்மா சுட்டுருக்காங்கன்னு. அதுக்கு யாருமே தெரியல. ஆனால் அந்த டாக்டர் இருக்கார்ல, ஒரே ஒரு நாள் பால் பணியாரம் தான் கொண்டு போய் கொடுத்தேன். அதுக்கு நீ என்ன பிடிச்சிருக்கு, என்ன ஆத்தா கணக்காக பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டாரான். அப்படியெல்லாம் உண்மையாவா? டாக்டர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறியோ? ஆமாண்டா மணி, பாத்தியா அவருக்கு என்ன எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு? உண்மையாவா அன்பழகி சொல்லுறேன்? அப்படியா? எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் தெரியுமா அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிறது. ஆமா ஆமா, அவங்க அஸ்வின் மாமாக்கு நன்றியே கிடையாது. எங்களுக்குமே சந்தோஷமா தான் இருக்கு அன்பழகி. ஆனா ஒன்று மட்டும் உஷாரா இருன்னு. என்ன லில்லி? இந்த டாக்டர் கிட்ட சொல்லிவிடு, உங்க அஸ்வின் மாமா உனக்கு முன்னாடி கண்டிஷன் என்னவோ போட்டுச்சுன்னு சொன்னல, ஊருக்கு தான் கூட்டிட்டு போவேன், அங்கே தான் இருக்கணும்லாம் சொல்லிச்சுல்ல, அந்த மாதிரி டாக்டரே தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்திருக்காரு. நீ கண்டிஷன் போடு. கண்டிஷனா? அப்படின்னா? அதான் பழகி, உங்க மாமா சொல்லிச்சுல்ல, உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போவேன், இப்படிலாம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. அந்த மாதிரி நீ டாக்டருக்கு கண்டிஷன் போடு. ஓ அதுவா? என்னல பொண்ணும்? நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஊரில் தான் இருக்கணும், நான் என் ஃப்ரெண்டுங்களெல்லாம் விட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்னு கண்டிஷன் போடு. ஆமால, அவர் ஒன்று புரிஞ்சுப்பாரு. அப்படியா சொல்கிறேன்? நான் பேசவா அவர்கிட்ட? இப்போ என்ன காப்பி கொடுக்க கூட்டாங்க, நான் போய் கொடுத்துட்டு அப்போ பேசவா? பேசு பேசு, நாங்கள் சொல்லித்தரோம், அது எல்லாத்தையும் பேசிட்டு வாண்ணா. ஆமாம், எங்கள் பேச்சை கேட்டு பேசணும்னு வச்சுக்கோயேன், இவரு உன் கூட சூப்பராக வாழ்வார். சரியில்ல, எனக்கு சொல்லித்தாங்க, நான் அப்படியே போய் பேசிட்டு வரேன். என் அருள், ஒரு சுக்கு மல்லி காப்பியை இவ்வளோ நேரமாட போடுவாங்க? மாப்பிள்ளை எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? இதோ எடுத்துட்டு வராடா. பரவாயில்ல, நான் உங்கள் பொறுமையாக எடுத்துகிட்டு வரட்டும், நீங்கள் எதுவும் திட்டாதீங்க. மாப்பிள்ள, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்கள், என்ன விஷயம்? நான் வெளி உலக அனுபவம் இருக்கு மாப்பிள்ள. ஸ்கூல் போனேன், காலேஜ் போனேன், படித்தேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் அவள் வாத்தியார் அடிப்பாருன்றதுக்கு பயந்துக்கிட்டே ஸ்கூலுக்கு போகல. அப்படியே ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ளே இப்படியே இருந்து பழகிடுச்சு மாப்பிள்ள. ஃப்ரெண்டுன்னெலாம் யாரும் கிடையாது, அவளுக்கு நல்லது கெட்டது சொல்லி தரதுக்கும் யாரும் கிடையாது. அப்படியே இருந்து பழகிட்டா. அதனால இன்னுமே குழந்தைத்தனமாக தான் இருப்பாள். தெரியும், அவங்க கேரக்டராக தான் தெரிஞ்சு தான் எனக்கு பிடிச்சது. எனக்கு தெரியுது உங்களுக்கு அந்த குணம் தான் பிடிச்சிருக்குன்னு. ஒரு சில நேரம் அந்த குணமே பிடிக்காம போகவும் வாய்ப்பு இருக்குல்ல. என்ன சொல்கிறீங்க அருள், எனக்கு புரியல. அவள் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பான்றதெல்லாம் எனக்கு தெரியாது மாப்பிள்ள. நீங்கள் தான் அவளுக்கு எல்லாமே புரிய வைக்கணும். நாளை பின்ன ஒரு சொல்லு வந்துடக்கூடாது. என் தங்கச்சி இப்படி தான் நான் சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவள் வெகுளியை தான் இருப்பாள், வெள்ளந்தி மனசாக தான் இருப்பாள். அவளை பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தான். இதுக்கெல்லாம் உங்களுக்கு சம்மதம் தானே மாப்பிள்ள? நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆஃப்டர் மேரேஜ் லைஃப்பை பற்றி நீங்கள் பேச போயிட்டீங்க. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லைஃப்பில் எவ்வளவோ இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதை தாண்டி லைஃப்பில் ட்ராவல் பண்ண வேண்டியது நிறைய விஷயம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பீஸ்ஃபுல்லாக லைஃப் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறவன் நான். உங்கள் அன்பழகி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஐ மீன், அவங்க கூட இருந்தால் எந்த கவலை இருந்தாலும் மறந்து போயிடுது. அப்படி ஒரு வெள்ளந்தியான பேச்சை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்மளாம் ஒருத்தவங்கள்ட்ட பேசினா இவங்க எப்படி என்ன கேரக்டரில் இருப்பாங்க, நம்ம இதை பேசினா அவங்க புரிஞ்சுப்பாங்களா புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்லாம் 1000 விஷயம் யோசிப்போம். ஆனால் அன்பழகி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுவா. இவங்கள்ட்ட இதை பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்ற எந்த விஷயமும் அவளுக்கு தெரியாது. அவளை பொறுத்த அளவுக்கு அவங்க நல்லவங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசுகிறோம், அவ்வளோதான் அவளோட மைண்ட் செட். இப்படிப்பட்ட கேரக்டரில் இங்கே யார் இருக்காங்க பார்த்துருக்கீங்களா யாரையாவது? அப்படிப்பட்ட பொக்கிஷம் அன்பழகி. அவள் வெள்ளந்தியாவே இருக்கட்டும் அருள், அவள் மனசில் எதையும் நம்ம திணிக்க வேண்டாம். அவளாக எப்போ புரிஞ்சுக்கலாரோ அவள் அப்போ வாழ ஸ்டார்ட் பண்ணுவாள். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு நான் ரெடி. அது வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த குழந்தைத்தனமான அன்பழகி எனக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். அவள் எப்படி வேணாலும் இருக்கட்டும் என்கிட்ட, நான் பார்த்துக்கிறேன் அவளை குழந்தை மாதிரி. இது போதும் மாப்பிள்ள எனக்கு. இப்படி ஒரு பதிலை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் தைரியமாக இருப்பேன். இனிமேல் அவள் என் பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ். டே, ஃபைனலாக காப்பி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா, இல்லை நாங்கள் போய் வெளியே குடிச்சுக்கிட்டுமா? அவள் ஏதோ கண்டிஷன் வச்சுருக்காளாண்டா, மாப்பிள்ளைகிட்ட பேசணுமா? என்னது கண்டிஷனா? அவள் என்ன கண்டிஷன் போடுவான்னு எனக்கு தெரியும். தெரியுமா? ஆமாம்.
அவள் என்ன நினைக்கிறான்னு முதற்கொண்டு கணிக்கிறீங்க? ஏன்னா அவள் பேசிக்காக எப்படி பேசுகிறன்றதை புரிஞ்சு தானே வச்சுருக்கேன். அவள் என்ன கண்டிஷன் போட வருவான்னு எனக்கு தெரியும். வர சொல்லுங்கன்னு நான் பேசிக்கிறேன். அது சரி, எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக தான் வந்திருக்கான் டாக்டர். சரி மச்சான், அப்போ நீ தனியாகவே காப்பி குடிச்சிட்டு வா, நான் வெளியில் போய் நல்லா காப்பியை குடிச்சிட்டு வெயிட் பண்ணுறேன். டேய், ஆமாம், நீங்கள் ஏதாவது பர்சனலாக பேசுவீங்க, அதில் நான் எதுக்கு? ஆமாம் பர்சனலாக தான் பேசுவோம், நீ கிளம்பு. சரி மாப்பிள்ள, நான் வர சொல்கிறேன், நீங்கள் இங்கே பேசுங்க. நீங்கள் எதுவும் தப்பாக மட்டும் எடுத்துக்காதீங்க. ஐயோ அருள், நீங்கள் வேற வர சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். சரிங்க மாப்பிள்ள. நான் உன்னை பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம், நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சொந்தம். நான் இனி நீ நான் வாழ்வோம் வா. என்ன பழகி சிரிச்சுக்கிட்டே இருக்கா? அதுவா, நீங்கள் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னாங்களா? அதான். நான் மாப்பிள்ளைன்னு சொன்னதுக்கு சிரிச்சிட்டு இருக்கியா? ஆமாம். அடி பாவி, வெக்கப்படலனாலும் பரவாயில்ல, சிரிச்சேன்னு சொல்ற பத்தியா? ஆமா, ஏன் நான் மாப்பிள்ளைன்னு சொன்னோன்னே சிரிச்சேன்? எடி, என் பேத்தி விவரமா பேசிடுவாளா? உன் பேத்தி விவரம் இல்லைன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் டாக்டரே கவுத்து விட்டாலே எவ்வளோ பெரிய விவரம்னு எனக்கு இப்போதான் புரியுது. இரு பொறுமையாக கேட்போம் என்ன பேசுகிறாங்கன்னு. ஏன் கேள்வி ஒட்டி கேட்கறது தப்பு இல்லையோ? தப்பு இல்லை, கேளு. இப்போ சரி கேட்போம். அது எங்கள் அண்ணன் சொல்லுச்சு, நீங்கள் வந்து நான் பணியாரம் சுக்கு காப்பிலாம் கொடுத்ததுக்காக தான் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களா? அடப்பாவீங்களா, ஒரு சுக்கு காப்பிக்கா உங்க அண்ணன் என்ன அடகு வச்சான்? ஏன் கேள்வி சுக்கு காப்பியை போட்டு கொடுத்ததா இவ கவுத்தாலோ? ஒரு சுக்கு காப்பிக்கு இவ்வளோ பெரிய மகிமை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்படி யார்பட்டவங்களுக்குலாம் சுக்கு காப்பி போட்டு கொடுத்துருப்பேன். போயும் இட்டு போன ஒருத்தனை கட்டி வச்சிருக்கனே. எடி கூறு கடத்தனமா பேசிக்கிட்டு இருக்காடி, இப்படியே பேசினா மாப்பிள்ள டென்ஷன் ஆயிடுவானே. இரு முழு கதையை கேட்போம். அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும்? உண்மையாவே என்ன பிடிச்சிருக்கா? பாயிண்ட்டை பிடிச்சிட்டாயா? என்னடி பதில் சொல்லுவாரு? சொல்லுவாரு. எப்படி ஒரு பதில் சொல்லுவாரு கேட்டுருவோம். இரு. என்ன சிரிக்கிறான் மாப்பிள்ள? இந்த உலகத்திலே உன்னை மட்டும்தான் பிடிக்கும், உன்னை பிடிச்ச அளவுக்கு யாரையும் எனக்கு பிடிக்காது. அட்ரா நிஜமாவா? நிஜமாதான். ஏன்? ஏன்னா நிறைய காரணம் இருக்கு. அதெல்லாம் எனக்கு சொல்றீங்களா? அதெல்லாம் பொறுமையா சொல்றேன், இப்ப சொன்னா நேரம் ஆயிடும். அப்படியா? சரி பொறுமையா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். ஆமா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. அஸ்வின் மாமாவுக்கு எவ்வளவு பணியாரம் கொடுத்துருக்கேன், வீட்டில் செய்யறதுல எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கேன். பாருங்களேன், என்ன பிடிக்காம ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு. ஏன் கேள்வி இவ பணியார கதையை விட மாட்டா போல் இருக்கே. அதாண்டி எனக்கும் தெரியல, பேசி அவன் நல்லா பேசுறவனே டென்ஷன் பண்ணி விட்டுருவா போல் இருக்கே. பாப்போம். ஆனா இந்த மாதிரி இந்தியாவிலே ஏன் உலகத்திலே எவனும் பொண்ணு பார்த்துருக்க மாட்டான். நான் ஒன்று சொன்னா உனக்கு புரியுமா? சொல்லுங்க, புரியுதான்னு பார்க்கும். கடவுள் நம்ம பிறக்கும் போதே இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. ஐ மீன் இவங்க கூட தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருப்பாரு. அப்படியா? ஆமா, அதனால தான் யார் கூட சேர்த்து வைக்கணும்னு யார் நினைச்சாலும் கடவுள் என்ன நினைச்சிருக்காரோ அதுதான் நடக்கும். அப்படியா? அப்ப நான் பிறந்தப்பவே முடிவு பண்ணிருப்பாங்களா உங்களுக்கு கூட தான் சேர்த்து வைக்கணும்னு? ஆமா. சூப்பர்ல. ஆமா, சூப்பர் தான். இந்த காஃபியை யாருக்கு எடுத்துட்டு இருந்தா அதை தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ மறந்துட்டேன் பாருங்களா, உங்களுக்கு ஒரு தலைவலிக்குதுங்களா? நான் சுக்குமல்லி காப்பி போட்டு எடுத்துட்டு வந்தேன். யார் சொன்னா? எங்க அண்ணன் தான் சொல்லுச்சு, மாப்பிளைக்கு தலைவலியா இருக்காமா, காலையில வேற அஸ்வின் மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்க போது நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களா, எனக்கு உங்க தங்கச்சியை பிடிச்சிருக்கு, நீங்க வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா வருத்தப்பட்டீங்களாமே. அதுதான் எங்க அண்ணன் என்கிட்ட சொல்லுச்சு. உங்களை நான் வருத்தப்பட வச்சிட்டேனா? ஆமா, வருத்தப்பட வச்சாலும் என்கிட்ட முழுசா வந்து சேர்ந்துட்டல. லவ் டைலாக்கா பேசுறானே. இல்ல? ஆமா, உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னாங்க. நாங்க காப்பி வேற ஆறிடும், குடிங்க. கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ வர்ணம் சேர்க்கும் போது வெக்கப்படுறது என்ன தெரியுமா? தெரியாதே, வெக்கப்படணுமோ? ஆமா, மாப்பிள்ளைக்கு காப்பி கொடுக்கும்போது பொண்ணுல வெக்கப்படுவாங்க. அப்படியா? எனக்கு தெரியாது. அடுத்த வாட்டி உங்களுக்கு காப்பி கொடுக்கும்போது நான் கத்துக்கிட்டு வரேன்னா. சரி. என்னது, வெக்கப்பட கத்துக்கிட்டு வர போறாளா? ஏட்டி இவ்வளவு பிடிச்சிருக்கு நீ எப்படி சொன்னா? அதான் கேள்வி, எனக்கும் புரியல. அப்புறம் எங்க அண்ணன் இன்னொன்னு சொல்லுச்சு. என்ன சொன்னாரு? உங்களுக்கு யாரும் இல்லையாமே? ஆமா. ஏன்?
அதுதான், நீங்கள் ஒன்றும் சோகமாவாதீங்க. எங்கள் அண்ணன் சொல்லுச்சு, நான் உங்களுக்கு கட்டுலாம் போட்டோம்ல, கட்டு போட்டது, காப்பி கொடுத்தது, அப்புறம் பணியாரம்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது. இப்போ அந்த பணியாரம் முடியாது போய கிழவி. அதெல்லாம் வச்சு ஏன் என்ன உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா, இதெல்லாம் வந்து யார் செய்வா? எல்லாருக்கும் அம்மா தானே செய்வாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு நான் தானே செஞ்சேன். ஆமாம். அதனால தான் என்ன உங்களுக்கு பிடிச்சிருச்சாம்மா. அதனால தான் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? அதனால உங்களுக்கு நான் அம்மாவாக இருக்கணும்னு எங்கள் அண்ணன் சொல்லுச்சு. இருப்பியா? நான் தான் இனிமேல் உங்களுக்கு அம்மாவாக இருப்பேன். கிழவி பாயிண்ட்டை பிடிச்சிட்டா. டாக்டர் கவுந்துட்டானே. பாத்தியாடி என் பேத்தி விவரத்தை எப்படி என் பேரன் சொல்லி கொடுத்து அமைச்சிருக்கான் பாரு. எப்படி சொல்லி கொடுத்தா எப்படி வந்து சொல்லுவா அப்படின்னு உன் பேரனுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படியோ சந்தோஷமா இருந்தா சரிதான். டாக்டரே என்ன யோசிக்கிறீங்க? நீ உண்மையாவா சொல்கிற? உண்மையாக தான் சொல்கிறேன். அம்மா எப்படி பசங்களெல்லாம் பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி நான் உங்களை பார்த்துப்பேன். எங்கள் அண்ணன் வேற சொல்லியிருக்குல்ல உங்களுக்கு அம்மாவாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அதனால இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அம்மா மாதிரி இருப்பேன். டாக்டரை பத்திரமா பார்த்துப்பேன். தேங்க்யூ. நீங்கள் தேங்க்யூ சொல்கிறது அழகாக இருக்கு. அப்படியா? தேங்க்யூ. அப்புறம் வந்தவொடனே சொல்லணும்னு நினச்சேன். எப்போ பார்த்தாலும் உன்னை பாவாடை தாவணியிலே பார்த்துட்டேன்னா இன்னைக்கு சாரியில் சூப்பராக இருக்க. அப்படியா? எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாரும் கட்டி விட்டாங்க. உண்மையாகவே நல்லா இருக்கா? கோயிலில் இருக்கிற அம்மன் சிலையாட்டம் அம்சமாக இருக்கு. தோழி முடிஞ்சு போச்சு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. டாக்டர் கவுந்துட்டான். அப்புறம் உன் பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்பான அழகி. அப்படின்னா? அன்பழகின்ற பேர் உனக்கு கரெக்டாக பொருந்திருக்கு. எல்லாரும் மாதிரி அன்பாகவும் இருக்க, பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்க. அதனால தான் உனக்கு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அன்பழகின்னு சொல்லிட்டு. அதான் நான் சொன்னேன் அன்பான அழகி. அப்படியா? அப்படித்தான் அழகி. போடுங்க சாங்க. ஏன் என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வா கிழவி நம்ம போவோம். இதெல்லாம் கேட்டு என் நெஞ்சே வெடிச்சு போச்சு. ஏடி புள்ளியோட கண்ணு வைக்காதடி. எங்க கண்ணை வைக்க? டாக்டர் தான் மொத்தமா ஐசத்துக்கு தலையில வச்சு விட்டானே. வண்ணக்கனவே வட்ட நிலவே என்ன என்ன இன்பம் தரும் வண்ணம் வரும் கற்பனை சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதை.